வாங்க இன்றைக்கி இந்த சூப்பரான சாரீக்கு டிசைன் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பார்டர்லெஸ் சாரீ. இதுக்கு வந்து பார்டர் கிடையாது. இதில் வந்து ஒரு பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் ஒரு சின்ன பூ மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடியாக இதுக்கு வந்து பார்டர் கிடையாது. முந்தியிலையுமே எந்த ஒரு டிசைனும் கிடையாது, ப்ளைனாக தான் இருக்குது. அதில் வந்து லைட்டாக ஒரு பிங்க் கலர் லைனாக வருது, அவ்வளோதான். இந்த சாரீக்கு நம்ம எப்படி டிசைன் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த பிங்க் கலர் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். 6 சில்க் த்ரெட் எடுத்து எண்டிங்கில் நாட் போட்டிருக்கேன். நம்ம சாரியோட ரைட் சைட் கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சாரியோட முந்தியில் ஃபஸ்ட்டு நம்ம லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டு நல்லா டைட் பண்ணிப்போம். டைட் பண்ணதுக்கப்புறம் 2 செயினு, 1 2 செயின் போட்டாச்சு. 2 செயின் போட்டதுக்கப்புறம் த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு முன்னாடி லாக் பண்ணதுக்கு பக்கத்துலேயே திரும்பவும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டபுள் க்ரோஷா, ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப் போட்டாச்சு. இதே மாதிரியே நம்ம 5 டைம்ஸ் போட்டுக்கிறோம். பக்கத்திலே முன்னாடி போட்டதுக்கு பக்கத்துலேயே நம்ம த்ரெட் நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்லா பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்குவோம். இதே மாதிரியே நம்ம 5 டபுள் க்ரோஷா போட்டுப்போம். நாலு போட்டிருக்கேன். இப்போது கடைசியாக 5வது டபுள் க்ரோஷா போடுறேன். பாருங்கள் 5 டபுள் க்ரோஷா போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு போட்ட 2 செயினையும் சேர்த்து மொத்தம் 6 வரும். அது சேர்க்காமல் 5 டபுள் க்ரோஷா போட்டாச்சு. இந்த டபுள் க்ரோஷா போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுப்போம். 1 2 3 செயின் போட்டு மறுபடியும் த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக வச்சு நம்ம டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். முன்னாடி 5 டபுள் க்ரோஷா அந்த செயினையும் சேர்த்து டோட்டலாக 6 வந்துச்சு. நம்ம இப்போ 2 செயின் போடாமல் நம்ம டபுள் க்ரோஷாவே போட்டுக்கிறோம். ஸோ 6 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். 2 போட்டிருக்கேன். இது 3வது. சாரியில் வந்து ஜிக்ஸாக் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஜிக்ஸாக் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஜிக்ஸாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்ட்ரு இல்லை, அதனால் இந்த பூ கலருக்கு நான் த்ரெட் எடுத்திருக்கேன். பார்ட்ரு இருந்துச்சுன்னா நம்ம பார்ட்ரு கலரில் எடுத்துப்போம் கான்ட்ராஸ்ட்டாக. ஃபஸ்ட்டு இப்போது 5 போட்டிருக்கேன். இப்போ கடைசியாக 6வது டபுள் க்ரோஷா. இந்த டபுள் க்ரோஷா எல்லாம் ஒரே லென்த்தாக வர மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள் 6 டபுள் க்ரோஷா போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இந்த டைப் பீடு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். பீடு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு பீடு ஆட் பண்ணி லாக் போட்டுக்கோங்க. அப்போ தான் பீடு இந்த சைடு அந்த சைடு போகாது. நல்லா லாக் போட்டு த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு அடுத்து 6 டபுள் க்ரோஷா போட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பூ போட்ட இடத்துல தான் நமக்கு ஆர்ச் வரும், அந்த இதில் குச்சி வரும். இந்த இதில் இந்த கேப்பில் குச்சி வரும், இந்த இதில் ஆர்ச் வரும். நமக்கு ஒன்று பீடு ஆட் பண்ணி இன்னொன்று பீடு ஆட் பண்ணாமல், பீடு ஆட் பண்ணாத இடத்துல 3 செயின் போட்டுக்கிறோம். பீடு ஆட் பண்ணதில் அப்படியே டபுள் க்ரோஷா போட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இதுலேயும் 6 டபுள் க்ரோஷா போட்டுப்போம். 2 போட்டிருக்கேன்.
3 பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். துணியில் கொஞ்சம் தள்ளி விட்டிங்கனாக்கா நல்லா இருக்காது. 4 5 6 6 டபுள் க்ரோஷா போட்டாச்சு. அடுத்து 3 செயின். 1 2 3 செயின். அடுத்து எங்கே ஒரு சுற்றிட்டு எங்கே வருதோ அங்கே கரெக்டாக வச்சு மறுபடியும் 6 டபுள் க்ரோஷா. இதே மாதிரியே பீடை ஆட் பண்ணி பீடை ஆட் பண்ணாமல் ஆல்டர்னேட்டிவாக கண்டினியூஸாக அப்படியே போட்டுட்டு வருவோம். போட்டுட்டு வந்துட்டு ஃபுல்லாக சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒன்றுக்கு பீடை ஆட் பண்ணி இன்னொரு இதுக்கு 3 செயின் மட்டும் போட்டு இந்த டிசைனை ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் லேயர் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அடுத்து செகண்ட் லேயர் போகிறதுக்கு நான் சேம் கலர் த்ரெட்னா பாடி கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 6 சில்க் த்ரெட் எடுத்து எண்டிங்கில் இது மாதிரி நாட் போட்டிருக்கேன். வாங்க செகண்ட் லேயர் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். செகண்ட் லேயர் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே இருக்கிறதுல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக மேலே நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து நம்ம லாக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்போது டபுள் க்ரோஷா போட்டதுக்கு மேலே இருக்க அந்த செயினில் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் க்ரோஷா போட்டுட்டு வரோம். பாருங்கள், நம்ம மேலே இருக்க செயினில் தான் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். டபுள் க்ரோஷா கேப்பில் நம்ம இன்சர்ட் பண்ணல. மேலே இருக்க அந்த செயினுக்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளில எடுக்கிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நாலு சிங்கிள் க்ரோஷா போட்டிருக்கோம். 1 மட்டும் நம்ம போடாமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு இப்போது 4 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 4 செயின் போட்டு 4 செயின் போட்டாச்சு. 4 செயின் போட்டதில் ஒரு இது மட்டும் விட்டுட்டு ரெண்டாவது இருக்க டபுள் க்ரோஷாக்கு மேலே இருக்க செயினில் நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சைடு ஒரு இதை ஸ்கிப் பண்ணி தான் நம்ம 4 செயின் போட ஆரம்பித்தோம். அதே மாதிரியே இந்த சைடும் 4 செயின் ஒரு டபுள் க்ரோஷா விட்டுட்டு நம்ம போட்டுக்கலாம். லாக் பண்ணிட்டு இந்த 3 mm பீடு ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். பீடு ஒன்று ஆட் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு இந்த பீடுக்கு பின்னாடி இருக்க இந்த இதில் நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். த்ரெட்டை வெளில எடுத்து நம்ம டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம பஃப்பு போட போகிறோம். த்ரெட்டை ஒரு சுற்று கீழே இந்த கேப்பில் நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு சுற்று. இதே மாதிரியே நம்ம 5 தடவை செஞ்சுக்கிறோம். 2 3 4 5 தடவை செஞ்சுட்டு த்ரெட்டை அப்படியே இதுக்குள்ளே இருந்து நீடில் த்ரெட்டை எடுத்து அப்புறம் நம்ம லாக் போட்டுக்கிறோம். பாருங்கள், பஃப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பீடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீடு ஆட் பண்ணிவிட்டு
பீட் ஆட் பண்ணிட்டு த்ரெட்டை ஒரு சுற்று சுற்றிட்டு பீடுக்கு பின்னாடி இருக்க அந்த கேப்பில் நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கிறோம். டபுள் க்ரோஷா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பஃப் போட ஸ்டார்ட் பண்ணலாம். பஃப் போடுறதுக்கு த்ரெட்டை ஒரு சுற்று இந்த இதுக்கு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் இருந்து த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறோம். த்ரெட்டை ஒரு சுற்றி இந்த இதில் இருந்து த்ரெட்டை வெளில எடுத்துக்கிறோம். இதே மாதிரியே 5 டைம்ஸ் பண்ணிக்கிறோம். 3 4 5 தடவை பண்ணிவிட்டு இந்த இதில் அப்படியே த்ரெட்டை ஒரு த்ரெட்டை நீடில் ஒரு சுற்றி இதிலேருந்து வெளியில் எடுத்து நம்ம லாக் போட்டுக்கிறோம். லாக் போட்டு டைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பீடு ஆட் பண்ணி த்ரெட்டை ஒரு சுற்றி பீடுக்கு பின்னாடி இருக்க இதில் நம்ம த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கிறோம். போட்டுட்டு பஃப் போட ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5. பஃப் போடும்போது இந்த இதை கொஞ்சம் லூஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம நீடியில் வெளியில் எடுக்க முடியும். 4 இது போட்டதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை ஒரு சுற்றி இந்த இது பஃப்புக்குள்ளேருந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நீடில் இது எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக எடுங்க. பொறுமையாக எடுத்திங்கன்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எடுத்தாச்சு. அடுத்து பீடு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுப்போம். டபுள் க்ரோஷா போட்டதுக்கப்புறம் பஃப் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 4 5 போட்டதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை கரெக்டாக வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்து நம்ம லாக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அஞ்சு பஃப் போட்டு இப்போது 1 2 3வது செயினுக்கு 3வது டபுள் க்ரோஷாக்கு மேலே இருக்க செயினில் நான் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆர்ச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆர்ச்சு பயங்கர ஸ்டிஃபாகவும் இருக்குது. அடுத்த செயினில்
நம்ம இன்னொரு டபுள் க்ரோஷா லாக் பண்ணிட்டு ஒரு டபுள் க்ரோஷா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு இந்த இதில் ஃபஸ்ட்டு செயின் விட்டுட்டு ரெண்டாவது செயினில் நம்ம லாக் பண்ணிக்கிறோம். அதாவது ரெண்டாவது டபுள் க்ரோஷாக்கு மேலே இருக்க செயினில் லாக் பண்ணிவிட்டு அடுத்த இதுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷா போட்டுக்கிறோம். பாருங்கள் ஆர்ச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆர்ச்சு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஆர்ச்சு கொஞ்சம் கூட மடங்கவே இல்லை, பயங்கர ஸ்டிஃபாகவும் இருக்குது. பாருங்கள் உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சு காமிக்கிறேன், அப்போ தான் நல்லா தெரியும். பாருங்கள் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு ஆர்ச் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆர்ச் போடுறதுக்கு ஒரு பீடு ஆட் பண்ணி ஒரு சுற்றிட்டு பீடுக்கு பின்னாடி இருக்க இந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து ஃபஸ்ட்டு 2 லூப், நெக்ஸ்ட்டு 2 லூப், ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். இந்த பீடை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, முன்னாடி வர மாதிரியே வச்சுட்டு இப்போது பஃப் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். போனதில் நான் 5 பஃப் போட்டிருக்கேன், அதனால் இந்த இதுலேயும் சேம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம எத்தனை போடுறோமோ அதே அளவுக்கே அடுத்தடுத்து வரதுலையும் போட்டுக்குவோம். போட்டுட்டு இந்த டிசைன் உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. நிறைய பேர் நம்ம சேனல்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நான் ஃபுல்லாக போட்டுட்டு இந்த டிசைன் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். குச்சும் கட்டிட்டேன். குச்சு கட்டுறதுக்கு 120 ஸ்டாண்ட்ஸாக த்ரெட் எடுத்து அதை டபுளாக ஃபோல்டு பண்ணி 240 த்ரெட்டு வரும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த டிசைனு. இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, பயங்கர ஸ்டிஃபாகவும் இருக்குது. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.